வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், ஜேஎம் தேவ் குரூப்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். குட் மார்னிங். முதலாவது ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். பெண்ணியல் அப்படின்ற ஒரு நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, பைபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூலோகம் படைக்கப்பட்டதுக்கப்புறம் ஆதாம் படைக்கப்பட்டாங்க. ஆதாம் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமோட விலா எலும்பு எடுத்து ஏவாளை படைச்சதாக சொல்கிறாங்க. உளவியல் ரீதியாக ஆதாமுக்கு துணையாக தான் ஏவாளை படைத்தாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ நிலையில் ஃபெயிலியர் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியர் ரிசல்ட்டு பல்கி பெருகிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவகுமாரன் வந்தார், ஓரளவு வெளிச்சத்தின் பாதை கிடச்சிது. ஆனால் அதில் எல்லாரும் பயணிக்கிறதுன்றது தோதாகலை. ஒரு சில பேர் பயணிக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போது ஆதாமுக்கு துணையாக ஏவாள் படைக்கிறப்போ ஏவாள் அப்படின்றவங்க யதார்த்த ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் களவியலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா தோதாகாது. ஓகே, எல்லா வேலையுமே பார்க்கணும். ஓகே, ஒரு சில நபருக்கு நம்ம ஒரு ஜாப் கொடுத்தோம் அப்படின்னா அது வேலை செய்கிறப்ப மட்டும்தான் அந்த ஜாப். மற்றபடி உங்களோட ரெகுலரான பணியை நீங்கள் தொடரணும். ஓகே, சில பேர் க்யூன் ஜாப் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம க்யூனு, இதுக்கு மேலே நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படி நினைக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் அதிகமாக வேலை செய்யணும். ஓகே, உங்களோட நிலையே பார்த்திங்கன்னா சேவை பணி தான். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம இயல்பை அக்செப்ட் பண்ணுறப்ப தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அந்த வகையில் சோப்பனாங்கை பொறுத்த வரைக்கும் காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, தூங்கி எந்திரிச்சு அந்த செகண்டே பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது தான் அதோட ட்ரிக்கு. ஒவ்வொரு நாளுமே காலையில் இப்படி எந்திரிச்ச உடனே அது கரெக்டாக அது மட்டும்தான் வேலை. இருந்த நாளோட பொழுதில் எந்த வேலையுமே கிடையாது. இதுக்காகவே நைட்டெல்லாம் காத்திருந்து கரெக்டாக எந்திரிக்கிறப்போ டக்குன்னு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிவிட்டு தன்னை நிலைநிறுத்திக்கும். அதுதான் அதோட ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை மாற்றணும். காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யக்கூடாது. நேரில் வந்தால் ஒரு கொத்தமல்லி காஃபியோ அல்லது ஒரு துளசி கஷாயமோ அல்லது ஒரு எலுமிச்சம் ஜூஸோ தான் கொடுக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு உளுத்தங்கஞ்சியை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படிமானமாக இருக்கணும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோலம் போடலாம், துணி துவைக்கலாம், சமைக்கலாம், ஏதாவது ஒன்று தோதாகிற மாதிரி தோது பார்க்கலான்னு நினைக்கணும். ஓகே, அதனால் ஏன் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு அருகம்புல் ஜூஸ் கூட குடிக்கலாம். ஆனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது காலங்காலத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு சலனத்தை ஏற்படுத்திட்டு உடனே அதை நம்ம கான்டாக்ட் செய்வோம். அந்த ஒரு விஷயத்தை இவர் என்னை தொடர்பு கொள்ளிட்டாரு, அதனால் நான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாளோட பொழுதையும் அப்படியே அந்த சோப்பனாங்கி ஆக்கிரமிச்சிக்கும். அதுக்கப்புறம் சோப்பனாங்கி எப்பயும் போல் சரக்கு சாப்பிட்டுட்டு பொழுதையும் டிவி பார்த்துட்டு சாயந்தரம் பொழுது விடிஞ்சதுன்னா அப்புறம் அமைதி. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, நான் இப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஓகே, அதனால் அப்படி தோது பார்க்கக்கூடாது. அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் கலவையில் மையமாக வச்சு தோது பார்க்கறதுன்றது தோதாகாது. எல்லா வேலையுமே தோதாக இருக்கணும். ஒரு அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இருக்கணும். அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் நேரில் சந்தித்து ஒரு 3 மாதமாக ட்ரீட்மெண்ட்டு தேவை. அப்போ தான் அது ஓரளவு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியாவது இருக்கும். ஓகே, அடுத்து திலகவதி டிஸ்கஷன். திலகவதியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டு மாசிலாமணி அவர் ஒரு அம்மாஞ்சி அம்பி கேரக்டர் மாதிரி. அதனால் மாசிலாமணியை வயிற்று இழுத்து 2 டைமு ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். ஓகே, ஏதாவது துன்புறுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான வசதியெல்லாம் கிடச்சிரும். நம்ம ஃபேமிலிக்கு தேவையான வசதியும் கிடச்சிச்சு. நம்ம சொந்த பந்தத்தில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். வண்டி இல்லாமல் இருந்தாங்க, வண்டி வாங்கி கொடுத்துட்டோம். கடனெல்லாம் அடைச்சிட்டோம். எல்லா விஷயமும் நம்ம தோது பார்த்துட்டோம். ஓகே, துன்புறுத்துனா கிடைக்கும் போல் இருக்கே, சரி துன்புறுத்துவோம். அடுத்து கலவையில் தான் எங்களோட மைனஸ் போல் இருக்குது. கலவையில் மையப்படுத்தி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் போல் இருக்கே. அட்டேங்கப்பா, வேலைக்கே போக தேவையில்ல, வீட்டில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ சும்மா அப்படி இப்படி ட்ரெண்டுன்றப்ப நடந்துக்கிட்டால் போதும், நமக்கு எல்லா வசதியும் கிடச்சிரும். கரஸில் கோர்ஸ்லாம் எதுவுமே படிக்க தேவையில்ல, இருக்கிற காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே உடலியலை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கலவையில் உணர்வுள்ள அப்படியே தத்தளிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அப்படியே தோது பார்த்துக்கலாம். இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துடலாம். கடனை கொடுத்து வட்டி வாங்கி நிறைய சொத்து சேர்த்துடலாம்.
அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு நம்மளோட புள்ள ஒன்று இருக்குது, அதையே கல்யாணம் பண்ணி விட்டு இன்னும் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி புடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தோதாகாது. அது அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் அவங்க பிள்ளைங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நம்ம தெரில கழுதானது நல்லா அப்படியே கொழு கொழுன்னு இருக்குது. ஓகே, பைக் ஏறினா பைக்கே உடஞ்சி போயிருன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பொண்ணு நல்லெலும்பு மாதிரி இருக்குது. சரியா, நான் இதுக்கு அந்த திலகவதி சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமாக நக்கியிருந்தால் கூட அந்த மம்தாஸ்ரீ நல்லா ஊட்டமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அதனாலேயே நமக்கு எதுவும் தோதாகாது. அதனால் இந்த திலகவதி அம்மாஞ்சின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே தோது பார்க்கன்றதான் தோதாக மாட்டேங்குது. என்னோடய நிலையில் காசு மட்டும்தான் ஒரு எரரு, மற்றபடி எல்லா வகையிலையுமே ஒரு குவாலிஃபைடு. ஓகே, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. ஓகே, ஸ்கூல் டேஸ்லேருந்துமே கஷ்டம்தான். நிம்மதியாக அந்த எங்கள் அத்தை காவேரிப்பட்டினத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு 5 நாள் 1 வாரம் அங்கே ஊருக்கு போவோம், அவ்வளோதான். மற்றபடி ஏதோ கோவிலுக்கு போவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா நாளும் படிப்பு வேலை இப்படியே தான் வாழ்க்கை. ஆனால் பயங்கர கஷ்டப்பட்டதுனால ஓரளவு, ஆனால் இன்னுமே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஓகே, அதனால் திலகவதியை பொறுத்த வரைக்கும் மாசிலாமணின்னு என்ன நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உண்மையான லவ் அப்படின்றப்போ மனசளவில் கூட ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஓகே, இந்த திலகவதி நைட்டெல்லாம் நான் பயங்கரமாக துன்புறுத்திட்டு கடைசியாக உங்கள் மேலே எனக்கு லவ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தோதே ஆகாது. ஏன்னா லவ் அப்படின்றது அப்படின்னா துன்புறுத்தவே மாட்டாங்க. இந்த திலகவதியாலேயே எனக்கு எவ்வளோ பிரச்சனை. நான் 6 மந்த்து ஸ்டூடியோவே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுருச்சு. அந்தளவுக்கு கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் செய்யுது. ஓகே, அதனால் திலகவதியை திரும்ப மூவியில் புக் செஞ்சு அது ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றி விட்டு திரும்ப ஏதோ சேட்டன் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா அது இன்னும் எக்கச்சக்கமான எரர் ஏற்படுத்திடும். அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர் இதுக்கப்புறம் தான் என்னதுன்னு டிஸ்கஷன். ஓகே, அடுத்து பேசாமல் மாசிலாமணியை தோது பாருங்க. அவருக்கு தேவையானதை ஓரளவு சமைச்சு கொடுத்து அவருக்கு வேலைக்கு அனுப்பி அவர்கிட்டேருந்து சம்பாரித்து அந்த காசில் உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்குங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே நிறையா சூழ்நிலை தேவையெல்லாம் இருக்குது. இந்த நிலையில் வந்துட்டு எங்களுக்கு காசு கொடுங்க அதை கொடுங்கன்னா எப்படி? ஊருப்பட்ட கடன் வேறு இருக்குது. அதனால் பேசாமல் திலகவதி நீங்கள் மாசிலாமணியும் தோது பாருங்கள். நானும் ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, ஆனால் சொந்தத்தில் இப்படி ஒரு எரர், எக்கச்சக்கமான எரர். மாசிலாமணியை பொறுத்த வரைக்கும் துரத்தையும் விட மாட்டார், டைவர்ஸும் வாங்க மாட்டார். அதெல்லாம் ஃபேமிலி தோதாகாது. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு தான் வாழ்வாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அதனால் அனாவசியமாக இந்த கழுதி இன்வால்வ் ஆகாமல் எல்லா வகையிலும் தோது பாருங்கள். ஓகே, சரி, அடுத்த தகவல் அதான். பெண்ணில பொறுத்த வரைக்கும் வெறும் கலவையில் மட்டும் தோது பார்த்துக்கிட்டா போதும், நம்ம வேலைக்கு போக தேவையில்ல, சமைச்சு கொடுத்துட்டா போதும், நமக்கு தேவையானலாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஓகே, எனக்கு ஓரளவு ஒத்தாசையாக இருக்கணும். இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. சாதாரணமாக பைக்கு காரு வீடு எல்லாம் நல்லா பிழைக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். இன்னும் ஒரு பைக்கு காரு ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. கேட்டால் நிலவு பெண்ணியல் அப்படி இப்படி எதோ சொல்கிறாங்களே தவிர ரியாலிட்டியாக ஒரு கன்வெர்ட்டான நிலையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா அதெல்லாம் விடுங்க, ஒரு 1000 5000 ஏன் 1 லட்சம் அந்த மாதிரி கிடைச்சா கூட பரவாயில்ல. ஓகே, அதனால் உங்கள் நீங்களே ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றலாம் நினைக்காம ஏதாவது பிரயோஜனமாக தோது பாருங்கள். ஓகே, அடுத்து உளவியல் ரீதியாக கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் ஓகே தான், மாடர்ன் சயின்ஸு அப்படின்றலாம் ஓகே தான். ஆனாலுமே இந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் இப்படி தான் நடந்துக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான சௌகரியத்தில் நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஆனால் பிறந்துட்டா பயங்கரமான சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கணும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் என்னுடைய பாரத்தை எல்லாத்தையும் ஓரளவு சமநிலைப்படுத்தணும். கொஞ்சமாவது மனசாட்சியாவது நடந்துக்கணும். ஓகே, டைரக்டர் சார் என்ன பண்ணுவார் பாவம், அவர் செலவுக்காவது காசு கொடுப்போம். அவர் ஒரு மூவியில் நடிக்க வைக்கிறாரு நம்ம, சரி நமக்கு அவருக்கு ஏதாவது ஆதரவு கொடுப்போம். அட்லீஸ்ட் நமக்கு காசு தரலைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது சமைச்சு கொண்டாவது போய் கொடுப்போம், ஒரு வேளையாவது சோறு சாப்பிட்டோம். அப்படி கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க.
துன்புறுத்துகிறாங்க. இதில் வேறு பாலிடிக்ஸ் வேறு. அதனால் பெண்ணிலை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கவியல் அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, என்னை ஏமாற்றாதீங்க. அதே சமயத்தில் உங்களை நீங்களும் ஏமாற்றிக்காதீங்க, மற்றவங்களும் ஏமாற்றாதீங்க. ஓகே, சரி. நான் சில விஷயத்த சால்வ் பண்ணுறப்ப தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் உங்களுக்கு நான் திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல்.